ம் ம் யாரா இருக்கும்? ஹாய் மோனிகா, நல்லா இருக்கீங்களா? ஆமா, நீங்க யாரு? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க அப்பா அம்மா வீட்ல இல்லீங்களா? என் அப்பா அம்மாவை எதுக்கு நீங்க கேக்குறீங்க? நான் ரொம்ப வருஷமாவே உங்கள லவ் பண்ணிட்டு இருக்கேங்க. ம் ஏங்க, ஒன் சைடு லவ்வுங்க. அதான் உங்க அம்மா அப்பா கிட்ட சம்மதம் கேட்கலான்னு வந்தேன். அப்பா அம்மா 2 பேரும் வீட்ல இல்லங்க. நீங்க உள்ள வாங்க. ம். நீங்களும் உட்காருங்க, வாங்க. ம் என்ன விஷயம் சொல்லுங்க. நான் ரொம்ப வருஷமா உங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க. நம்ம தெரு வழியா நீங்க உங்க தங்கச்சி கூட அடிக்கடி வெளியே போயிட்டு வருவீங்கல்ல, அப்போ உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேங்க. எனக்கு நீங்கன்னா ரொம்ப இஷ்டங்க. என் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உங்க கூட மட்டும்தானே நான் முடிவு பண்ணிட்டேங்க. அது விஷயமா தான் உங்க வீட்டு பெரியவங்க கிட்ட பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். அதெல்லாம் ஓகேங்க. ஆனா நீங்க வர்ஜினா இருக்கீங்களா? ஆமாங்க, நான் வெர்ஜின் தான். இதுல என்ன சந்தேகம்? இது வரைக்கும் நான் ஒரு பொண்ண கூட ஏறெடுத்து கூட பார்த்தது இல்லங்க. நான் 100% இன்னும் பியூர் வெர்ஜினா தாங்க இருக்கேன். ஆனா நான் வர்ஜினா இல்லைங்க. ஆ? ஆமாங்க, நான் வெர்ஜின் இல்ல. நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பையன் என்ன லவ் பண்ணிட்டு இருந்தான். ஆனா எனக்கு ஸ்டடீஸ் தான் முக்கியம்னு நான் அந்த லவ்வை ஏத்துக்கவே இல்ல. அதுக்கு ஒரு நாள் கோவப்பட்டு அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஆ? ஒரு நாள் காலேஜ்ல இருந்து நான் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தேன். அப்ப அவன் திடீர்னு வண்டியில வந்து நின்னான். என்ன வலுக்கட்டாயமா எங்கோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் ரேப் பண்ணிட்டான். என்னது? அதுக்கப்புறம் நான் அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்தேன். அது பெரிய கேஸ் ஆகி அவனுக்கு தண்டனையும் கிடைச்சது. அந்த சம்பவத்துல இருந்து நான் ரொம்ப மென்டலி டிப்ரெஸ் ஆயிட்டேங்க. அதுக்கப்புறம் எந்த ஆம்பளைய பார்த்தாலும் எனக்கு அந்த விஷயம்தான் ஞாபகத்துக்கு வருது. அதனாலதான் என் வாழ்க்கையில கல்யாணமே வேணான்னு இருக்கேன். உங்கள மாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. நான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனேயே அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அவங்க வேணா விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா நான் அந்த மாதிரி ஆள் இல்லைங்க. நான் உங்களை என் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேங்க. நான் விரும்புறது உங்களோட இந்த உடம்பே இல்லைங்க, உங்க மனச மட்டும்தான். அதனால எனக்கு உங்க பாஸ்ட பத்திலாம் எந்த கவலையும் இல்ல. எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உங்க கூட மட்டும்தான் நடக்கும். அப்படி இல்லைன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். இப்போ உங்களோட முடிவு என்னன்னு சொல்லுங்க. ஓகேங்க, நீங்க இப்ப போயிட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு வாங்க. அப்பவும் ம். உங்களுக்கு இந்த மாதிரி என் மேல காதல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஓகேங்க, எனக்கு இது போதுங்க. நான் 6 மாசத்துக்கு அப்புறம் என் ஃபேமிலியோட வந்து உங்களை ஒரு மகாராணி மாதிரி கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அப்ப நான் கிளம்பட்டுங்களா? ஓகேங்க. ம் பாய்ங்க. பாய்ங்க.